வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீஸா, ஒயிட் பாஸ்தா, கார்லிக் பிரெட், சாஸ் ஐட்டம்ஸ்ன்னு நிறைய ரெசிபீஸுக்கு சீசனிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஓரிகனோவை கடையில் வாங்காமல் வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்பைசி ஓரிகனோ செய்கிறதுக்கு தேவையான துளசி, ஓமவல்லி இலைகளை எங்கள் மாடி தோட்டத்திலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கலாம். இதோட இலைகளை மட்டும் பறித்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு தேவையான ரெட் சில்லிஸை எங்கள் வயல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து எடுத்துக்கலாம். ஸ்பைசி ஓரிகனோ செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி அளவு ஓமவல்லி இலைகள், ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகள், 2 ரெட் சில்லிஸ், ஒரு முழு பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம பூண்டோட தோல் பகுதியெல்லாம் நீக்கிட்டு அதை இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா பூண்டில் நீர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சோன்னா தான் சீக்கிரமாக காயும். அடுத்து எல்லா பொருட்களையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓமவல்லி இலைகள்லையும் பார்த்திங்கன்னா நீர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்தோன்னா தான் நமக்கு குயிக்காக காஞ்சு ரெடி ஆகும். இந்த பொருட்கள் மேலே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்மக்கிட்ட இருக்க பழைய ஷால் ஏதாவது மூடி நல்ல வெயிலில் 2 நாள் அப்படியே காய விடணும். இப்போ பாருங்கள், துளசி இலைகளும் மிளகும் நல்லா காஞ்சிருச்சு. இதை தனியாக எடுத்துடலாம். ஆனால் பூண்டு, வரமிளகா, ஓமவல்லி எல்லாம் இன்னும் காயலை. இதை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை இன்னும் ஒரு 4 நாள் அப்படியே நல்லா காய விடணும். 4 நாள் கழித்து பாருங்கள், பூண்டு, ஓமவல்லி இலைகள், வரமிளகாய் எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா காய வச்சு எடுத்த 1 ஸ்பூன் மிளகு, காய்ந்த துளசி இலைகள், காய்ந்த பூண்டு பற்கள், காய்ந்த ஓமவல்லி இலைகள், காய்ந்த வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நைஸாக பவுட்ரு பண்ணி எடுக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக நுணுக்கி எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்பைசியான ஓரிகனோ தயாராகிடுச்சு. இதை இந்த மாதிரி கண்டெய்னர் பாக்ஸில் 6 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஓரிகனோவை அதிக குவான்டிட்டியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பவுடர் மெஷர்மெண்ட் இதுதான். இந்த ஸ்பைசி ஓரிகனோவை குட்டீஸுங்களுக்கு ரெகுலராக நம்ம தோசையில் பொடி தோசை மாதிரி தூவி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பீஸா தோசை கூட பண்ணி கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நம்ம ஓமவல்லி, துளசி, பூண்டு, மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சளி, இருமல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது. அடுத்த வீடியோவில் இந்த ஸ்பைசி ஓரிகனோவை யூஸ் பண்ணி கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.